மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒரு ஃபீல் குட் எபிசோட். இந்த மாற்றம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 சீரியலாக இருந்துட்டு வர நம்ம கயல் சீரியலில் தான். ரீசெண்டாக நம்ம கயலுக்கும் எழிலுக்கும் ஒரு 3 வருடம்க்கு அப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் முடிஞ்சது இந்த சீரியலாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து சீரியல் வந்து இந்த உங்களுடைய மேரேஜோடவே எண்ட் ஆகிடுமோ அப்படின்லாம் வந்து பல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு நம்ம கையிலே வந்து பதிலுமே கொடுத்துருந்தாங்க. சீரியல் இதுக்குள்ள எண்ட் ஆக சான்ஸே இல்லை, இனிமே தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல முக்கியமான பார்ட்டா ஒரு பெரிய வில்லனா இருந்துட்டு வந்ததே பாத்தீங்கன்னா நம்ம கையனுடைய பெரியப்பா தர்மலிங்கம் தான். பட் அவங்க வந்து திருந்துற மாதிரி ஒரு சீன் அவங்க மேரேஜ் எபிசோட்லயே வந்துச்சு. அதுவுமே ரொம்ப எமோஷனலா தான் இருந்துச்சு. ஸோ நானுமே வந்து ஒருவேளை 1 செகண்ட் அவர் சேஞ்ச் ஆகிடுவாரோ, பிகாஸ் அவர் அப்போல இருந்தே ஒரு வில்லனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவுமே கையில வந்து கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்க விடக்கூடாது, கயல் ஃபேமிலியே பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தோட தான் அவர் இருப்பார். பட் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சீன் அண்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு கயல் சீரியலில். ஃபர்ஸ்ட் டைமாக அது வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதுவுமே அந்த தர்மலிங்கம் பெரியப்பா வந்து அந்த அளவுக்கு மனசு மாறி இருக்காரு. இவங்க எல்லாம் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அந்த கடன்காரர் வந்திருப்பார் இல்லையா, அந்த கயலோடைய அண்ணன் வாங்கின பணத்துக்காக ஹோல் ஃபேமிலியுமே வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. ஸோ அப்போதான் தர்மலிங்கம் வந்து என்ட்ரி கொடுத்து இவங்க எல்லாம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பணத்தையுமே கொடுத்து அனுப்பாரு. அப்போ ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு ஹாப்பியான சீன்ஸ் மாதிரி அழகா காமிச்சிருந்தாங்க. அவருடைய இந்த மாற்றம் வந்து பார்க்கவுமே எபிசோட ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு வில்லன் போனா என்ன, இவர் பாசிட்டிவா சேஞ்ச் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கயல் ஃபேமிலிக்கு இனிமே இவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு சைடு உமா மேம், அதுமே ஹீரோவுடைய அம்மா, அவங்க வந்து வில்லியா தான் இருக்காங்க அப்போல இருந்தே. பட் இருந்தாலும் இவர் ஒரு பெரிய வில்லனா இருந்து இப்ப பாசிட்டிவா ஆனதுனால இன்னொரு பெரிய வில்லனா உள்ள இறக்க இருக்காங்க. அவரை தான் வந்து நம்ம எழில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ மீன் ஒரு நேத்துக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. கெஸ் த நியூ கேரக்டர் கமிங் சூன் இன் கயல் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பார்க்க கன்ஃபார்மாக வில்லன் மாதிரியே தான் இருக்காரு. அதுவுமே நமக்கு பரிச்சயமான ஃபேஸ் தான் போல. பட் யாருன்னு கெஸ் பண்ண முடியல, ஏன்னா பேக் போஸ்ட் தான் இருந்துச்சு. ஸோ யாருன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படியும் வித்தின் ஒரு 1 வீக்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் அந்த புது வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.